வெல்கம் டு மை தைராய்டு vlog எபிசோட் 1. 2 weeks பேக் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல தைராய்டு டேப்லெட் எடுத்திருப்பேன். அதை பார்த்துட்டு எக்கச்சக்கமான டிஎம், உங்களுக்கு தைராய்டு இருக்கா, எனக்கு தைராய்டு இருக்கு, தைராய்டு இருந்தா குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்களே, இந்த வயசுல உங்களுக்கு ஏன் தைராய்டு வந்துச்சு, என் ஒய்ஃப் தைராய்டு இருக்குன்னு சொல்லாமே நான் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திட்டா. இன்னும் ஒருத்தர் ஒரு படி மேல போய் இந்த டிசீஸை எப்படி கியூர் பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கொஸ்டின் பண்றாரு. தைராய்டு ஒரு டிசீஸ் இல்லைங்க, இது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே தைராய்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. தைராய்டு வந்தா குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்றதெல்லாம் போய். எனக்கு 13 years தைராய்டு இருக்கு, கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. தைராய்டுனால நான் என் பிரெக்னன்சில நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன். பட் கரெக்டான மெடிசன், ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ்னால உங்களால தைராய்டை ரிவர்ஸ் பண்ண முடியும். பிசிஓடிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை தைராய்டுக்கு யாருமே கொடுக்கறது இல்ல. அதை பத்தின அவேர்னஸும் யார்கிட்டயும் இல்ல. உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு டெஸ்ட்ல ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்க கரெக்டா மெடிசனை ஃபாலோ பண்றது. வெறும் வயிற்றுல தான் மெடிசன் போடணும், அதுவும் காலையில 6 மணிக்கு போடணும். இன்னைக்கு நீங்க 6 மணிக்கு டேப்லெட் போட்டீங்கன்னா அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு டேப்லெட் போடணும். இது ஒரு சைக்கிள் மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த டைமிங்கை நான் ஃபாலோ பண்ணல, பட் நான் ரெகுலரா வெறும் வயிற்றுல டேப்லெட் கண்டிப்பா போட்டுருவேன். இதுக்கு காரணம் என்ன சுத்தி இருக்கிறவங்க. எங்க அம்மா எனக்கு கண்டிப்பா ரிமைண்ட் பண்ணிடுவாங்க டேப்லெட் போடுன்னு. காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. அதுலயும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்துஜா என்ன 20 minutes வெயிட் பண்ணி கூட்டிட்டு போவா, டேப்லெட் போட்டு 20 minutes கழிச்சு தான் சாப்பிடணும்னு. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ரிமைண்ட் பண்றாரு. ஸோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் தைராய்டு பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மறக்கிறது மனுஷ இயல்பு. ஸோ நம்மளுக்கு ரிமைண்ட் பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கணும். இல்லைன்னா டெய்லி மார்னிங் நீங்க அலாரம் வச்சுக்கலாம். இல்லைன்னா தைராய்டுக்காக ட்ராக்கிங் ஆப்ஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, பட் இனிமே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். ஆயுர்வேதா, சித்தா மெடிசன் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா அதை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. நான் ரெகுலரா டேப்லெட் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்தராக நிறைய எபிசோட்ஸ் ட்ராப் பண்ணுவேன் தைராய்டு ரிலேட்டடா. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தைராய்டு இருந்தா இந்த ரீல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. தைராய்டு ஒரு ரிவர்சபிள் அண்ட் மேனேஜபிள் தான், நீங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா. ஸோ பயப்படாதீங்க. ஐயோ உனக்கு தைராய்டு இருக்கான்னு கேட்டு யாரையும் பயன்படுத்தாதீங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.